ஸ்டேஜ் வராது, சாப்பாடுக்கு மட்டும். கொஞ்சம் பின்னாடி பள்ளியில் நடைபெறக்கூடிய இந்த இனிய நிகழ்விற்கு ஆகிய வட்டங்களில் அமைந்திருக்கக்கூடிய 4 கால்நடை மருந்தகங்கள், உதவி கால்நடை மருத்துவ கட்டிடங்கள், குடியிருப்புகள் என 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு கட்டிடங்களை திறந்து வைப்பதற்காக நடைபெறக்கூடிய இந்த இனிய நிகழ்ச்சிக்கு வருகை தந்து புதிய கட்டிடங்களை திறந்து வைத்தும் புதிதாக அமைக்கப்பட இருக்கக்கூடிய கட்டிடங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் தான் படித்த பள்ளியிலே ஒரு புதிய வகுப்பறைக்கு அடிக்கல் நாட்டுவதும், நம்முடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல இடங்களில் இருக்கக்கூடிய கால்நடை மருந்தகங்களை திறந்து வைப்பதும் மிக முக்கியமான ஒன்றாக நான் கருதுகிறேன். பொதுவாகவே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார். விருதுநகர் மாவட்டம் என்று சொன்னால் குடிநீருக்கு பஞ்சமான மாவட்டம் என்று அந்த பெயர் உண்டு. தொடர்ந்து நமக்கு அந்த பெயரை நாம் கட்டாயம் காப்பாற்றிட்டே வந்திருக்கோம். இது வரைக்கும் குடிநீர் பஞ்சத்தோடே இருந்திருக்கும். அதை இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு மாற்றியிருக்கிறார்கள்.